சத்தியமா சொல்றேன். எலை, என் பிள்ளைக்கு தெரியுமாடா நான் எப்படிப்பட்ட அப்பன்னு. நீ வேலையை பார்த்துட்டு போடாங்கிட்டே. போதாண்டா போறேன். ஆனா போகும்போது சும்மா போறது இல்லை. நான் என்கிட்ட இருந்தது ஒரே ஒருத்தர் ஆதி மட்டும்தான். அவனையும் பிரிச்சிட்ட இல்லை என்கிட்ட இருந்து. நீ எழுதி வச்சுக்க, நான் சத்தியமா ஒன்று சும்மா ஓட போறதில்ல. நீ சிரிச்சு சிரிச்சு பேசுற அழகர் தானே பார்த்துருக்கிற. உள்ள சீரியஸான அழகர்னு ஒருத்தர் இருக்காயா, அவெல்லாம் வெளில வந்தான்னு வச்சுக்க எல்லாம் உசுரோட நிக்க மாட்டேங்க. மாப்பிள்ள, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே வராது. நீங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்க மாப்பிள்ள. அதான் இங்க தப்பா சொல்றீங்க. கிளம்பு கிளம்புட்டு எங்க என்ன வேணாம் சொன்ன ஆதி கிட்ட போட்டுமா, இல்ல ஆதி வேணாம் சொன்ன பாரதி பின்னாடி போட்டுமா? நானு இவங்க ரெண்டு பேர்த்த விடுங்க. அந்த சின்ன குழந்தையா அதான் அனாதாக்கணும் நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணியா? நீ எனக்கு பண்ணதெல்லாம் கூட மன்னிச்சிருவையா. ஆனா நீ ஆதி பாரதிக்கு பண்ணு. நீ இல்ல ஆள் யாரும் உண்மையான குணம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அத உன் பொண்ணுக்கும் இந்த ஊருக்கு முன்னாடி நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். ஒரு மனுஷனோட அதிகபட்ச அழுகையே தான் அம்மாக்காகவும் தான் நண்பனுக்காக தான் இருக்கு இந்த வாழ்க்கையில. அப்படிப்பட்ட என் நண்பனை என்கிட்ட பிரிச்சு அவன் வாழ்க்கையை அழிச்சு இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உன்னை மொத்தமா செய்வேன். அப்போ தெரியும் நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு. பாரதி, பாரதி, ஏய் அழுதியாடி? பாரதி, இங்க என்னடி நடந்துட்டு இருக்கு? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. எல்லாம் என் தலை எழுத்துடி. நான் சந்தோஷமா இருந்தாதான் அந்த கடவுளுக்கே பிடிக்காதே. ஏய், நீ எதுக்கடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல உன் தப்பு எதுவுமே இல்ல, எல்லாம் என் அப்பா செஞ்சதுதான். உனக்கும் ஆதிக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சு பண்ண போய் எல்லாம் தலைகீழா மாறிடுச்சுரே. என்னடி சொல்ற? அப்பா என்ன பண்ணாரு? அப்பா தான் ஸ்வேதா கால் பண்ணி வர வச்சதே. அப்பா எதுக்கடி அவளுக்கு போன் பண்ணாரு? அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இரு, நீ கொஞ்சம் கோவத்துல வார்த்தை விடாம பேசு. அவர் எதுக்காக ஸ்வேதாக்கு போன் பண்ணாருன்னு கேளு. நீ சும்மா இரு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இவர் வேற ஏதாவது பண்ணி. ஐயோ ஏண்டி? பாரதி, அவர் உன் நல்லதுக்காக தாண்டி பேசவே போனாரு. நீங்க என் நல்லதுக்கு நினைச்சு பண்ற எல்லாமே என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு தாண்டி இருக்கு. எனக்கு நல்லது பண்ணுங்க நான் வந்து உங்ககிட்ட கேட்டனா? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? தப்பு தாண்டி. உனக்கு நல்லது நினைச்சோம்ல, அது எங்க தப்புதான். எங்களை மன்னிச்சிரு. எல்லாத்தையும் பண்ண வேண்டியது பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேக்குறது. ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடுறீங்கன்னே தெரியல. பாரதி, நீ யார் மேலயோ இருக்க கோவத்தை என் மேல காட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி பேசாத, கொஞ்சம் பொறுமையா பேசு. ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு பாரு. அதான் நான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஏய், அப்பாவை யாரடி ஸ்வேதாக்கு போன் பண்ண சொன்னா? ஏய், அதான்டி சொல்லிட்டு இருக்கேன். அவரு வேற ஒண்ணு நினைச்சு பேசினாரு, வேற ஒண்ணு நடந்துருச்சு. அவர் உனக்கு நல்லது பண்ணதா அப்படி பண்ணிருக்காரு. எனக்கு நல்லது பண்ண அப்படி பண்ணாரா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு நல்லது பண்ண அவர் யாரு? நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிதான் என்ன இன்னைக்கு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. என்ன சொன்ன? என்னடி சொன்ன நீ? உனக்கு நல்லது பண்ண என் அப்பா யாரா? ஏன் சொல்ல மாட்ட? இந்த கேள்விய நீ என்ன தேடி வந்தல, அப்ப நான் கேட்டிருக்கணும். ஏன் ஆண்டாள்,
இப்போ நான் உன்னை தேடி வந்தது தப்புன்னு சொல்றியா இல்ல நான் ஏன் உன்னை தேடி வந்தேன்னு கேக்குறியா? ஆமா, நீ என்ன தேடியே வந்திருக்க கூடாது பாரதி. நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க வந்ததுனால தானே என் அப்பா உன்னை பொண்ணா பார்த்தாரு. அதனால தானே உனக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணாரு. இப்போ நீ அவரே யாருன்னு கேக்குறியா? நல்லா இருக்குடி. சுத்தி இருக்கிற எல்லாருமே வேஷம் போட்டுதான் பழகுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அப்படி இருக்க மாட்டேன்னு நினைச்சேன்டி. ஆண்டாள் அப்படி இருக்க மாட்டான்னு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் வேஷம் போட்டேன்ல, நான் வேஷம் போட்டேன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட வேஷம் போட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? உன்னை ஏமாத்தி எனக்கு என்ன ஆக போகுது? அன்னைக்கு குழந்தையும் கைமா வந்து நிக்கும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ள வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? இவ நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்களாம். ஆனா அவங்களே இவ யாருன்னு கேட்பாளாம். சாரிடி, நான் உன்னை தேடி வந்தது தப்புதான். இனிமேலும் நான் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். வேண்டாண்டி, நீயும் எனக்கு தொந்தரவா இருக்க வேண்டாம். நானும் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனிமே என் வாழ்க்கையில பாரதின்னு ஒருத்தி யாருமே இல்ல. இப்பதான் அழகர் வந்து என் அப்பாவை அடிச்சிட்டு போனா. இங்க வந்தா நீ அப்பாவை யாருன்னு கேக்குற? உங்க 2 பேர் மேலயும் நான் கண்மூடித்தனமா பாசம் வச்சேன்ல, அதுக்கு என்ன எதையாவது எடுத்து அடிச்சுக்கணும். சந்தோஷம் டி, ரொம்ப சந்தோஷம். இப்ப சொல்றேன் பாரதி, நான் உன்னை பாக்குறது இதுதான் கடைசியா இருக்கும். பரவாயில்லடி, நான் வாழ்க்கையில நிறைய இழந்துட்டேன். எனக்கு உன்னை இழக்கிறது ஒண்ணும் பெருசல்ல. இத்தனை நாள் வீட்ல இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. செத்தாலும் உன் மூஞ்சில மட்டும் நான் ஒழிக்கவே மாட்டேன். பாரதி, பாரதி கதவு திறங்க. பாரதி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருக்க போறீங்க? கதவு திறங்க பாரதி. பாரதி, நீங்க என்கிட்ட பேச வேண்டாம், என்ன பார்க்கவும் வேண்டாம். பாரதி, தமிழுக்கு சாப்பாடு மட்டுமாவது கொடுங்க. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போய் கதவை சாத்திக்கோங்க. அவ தூங்கிட்டா, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. அவ தூங்கலன்னு எனக்கு தெரியும் பாரதி. பாரதி, பரவாயில்ல, நான் வேணா வெளியே போயிடுறேன். தமிழை சாப்பிட வச்சுட்டு அப்புறமா போய் கதவை லாக் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் சாப்பிடலன்னா நாங்க ஒண்ணு செத்துற மாட்டோம். எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன் பாரதி, உங்களால ஒரு 10 நாள் கூட என்னோட சண்டை போடாம இருக்க முடியாதா? ஆமா ஆதி, என்னால சண்டை போடாம இருக்க முடியாது. நான் அப்படிதான். ஸ்வேதா இங்க வர்றதுக்கு காரணம் ஆண்டாளோட அப்பா தான். அவர்தான் அவளை இங்க வர வச்சாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க?
உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால நான் உங்களை மன்னிச்சு திரும்பவும் நீங்க போடுற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி என்ன வாழ சொல்றீங்களா? பாரதி நான் அப்படி சொல்லல பாரதி. நீங்க எப்படியும் சொல்ல வேண்டாம் ஆதி. எனக்கு எதுவும் வேணாம், யாரும் வேணாம். என்ன விட்டுருங்க. இதை நான் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்தேன்ல, அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் வேண்டான்னு சொன்னப்போ என்ன வேணும் வேணும்னு சொல்லிட்டு இப்ப நான் வேணும்னு சொல்லும்போது வேணாம் வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம் பாரதி? எனக்கு அப்ப தெரியாது ஆதி. நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துப்பீங்கன்னு சுத்தமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த கடவுளே சொன்னப்ப கூட நான் உங்களை வேண்டாம் தான் சொல்லிருப்பேன். பாரதி நீங்க என்ன தண்டிக்கல, என்ன துடிக்க வச்சு ரசிக்கிறீங்க. உங்க அளவுக்குலாம் எனக்கு பெரிய ரசனைலாம் எதுவும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு தான் அடுத்தவங்களை துடிக்க வச்சு பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்த எல்லாத்துலயும் அவசரம். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேறீங்க. கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம ஏன் பாரதி இப்படி இருக்கீங்க? ஆமா, எனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். வாசு என்னை விட்டு போன உடனே உங்களை காதலிச்சு பாருங்க, அது அவசரம் தான். உங்களை காதலிச்சு கொஞ்ச நாள்லயே உங்களை நம்பி கழுத்து நீட்டின பாருங்க, அதுவும் அவசரம் தான். ஆமா, அதே மாதிரி என்ன விட்டுட்டு வந்தீங்க பாருங்க, அதுவும் அவசரம் தான். ஆமா, திரும்பவும் உங்களை நம்பி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சு பாருங்க, அதுவும் அவசரம் தான். ஏன் பாரதி என்ன சித்திரவதை பண்றீங்க? அன்னைக்கு போனது மாதிரியே என்ன போக விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்கு திரும்பவும் என்ன உங்க வாழ்க்கைக்குள்ள வர வச்சீங்க? அதான் என் முட்டாள்தனம்னு சொல்லிட்டேன்ல. இப்ப அதுக்கு தானே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். பாரதி ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். ஸ்வேதா இங்க வந்ததுக்கு காரணம் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு காரணம் ஆண்டாளோட அப்பா தான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் என்ன தண்டிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன காரணம் இருக்கு? ப்ளீஸ் பாரதி அதை மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? பாரதி எனக்கு புரியாம தான் நான் கேக்குறேன். நான் உங்க கால்ல கூட விழறேன். திரும்ப திரும்ப என்ன பேச வச்சு கொல்லாதீங்க. நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முன்னாடி தான் அதிகமா அழுதன்னு நினைச்சேன். ஆனா நான் இப்ப உங்க கூட இருக்கும் போதுதான் அழறேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. காலையில கூட என்கிட்ட பேசும்போது நீங்க தான் என் சந்தோஷம், நீங்க தான் என் நிம்மதின்னு சொன்னீங்க. அது கூட நான் உங்களை காயப்படுத்துறவனா மாறிட்டேனா? என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்து நான் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு கெட்டதா வந்து நிக்கும். இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க பாரதி? இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஆதி. அப்ப நான் உங்களுக்கு வேண்டாமா? ஐயோ கடவுளே. பாரதி சொல்லுங்க பாரதி, நான் உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம் ஆதி. நீங்களும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். என்ன கொஞ்ச நேரம் விடுங்க. என்ன விட்டுருங்களேன், நான் இப்படி இருந்துக்கிறேன். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு நல்லது பண்ண அப்படி பண்ணாரா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு நல்லது பண்ண அவர் யாரு? இனிமே என் வாழ்க்கையில பாரதின்னு ஒருத்தி யாருமே இல்ல. ஆண்டாளு என்னை மன்னிச்சிருத்தா. நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டாலும் இப்படி ஒரு நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த அழகர் பயலும் அந்த ஆதியும் இங்க வந்ததிலிருந்தே நான் நானாவே இல்லை. அதனாலதான் இத்தனையும் நான் பண்ணேன். கவலைப்படாத ஆண்டாளு, உனக்கு இதை விட நல்ல வாழ்க்கையை என்னால் அமைச்சு கொடுக்க முடியும். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுக்கோ, அப்புறம் நீ ஆயுசு முழுக்க இந்த அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழுவ.
ஏத்தா லட்சுமி, எதுக்கு வீட்டில் எல்லாரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? வீட்டில் என்ன இலவா உளுந்து போச்சு? ஏத்தா ஆண்டாளு, நீ எதுக்கு தான் இப்படி கவலையோட உட்காந்துருக்கிற? மாப்பிள்ளை ஏதோ உண்மை தெரியாம என் மேல கை வச்சு போட்டான், அதுக்கு போய் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? ஏதா லட்சுமி, அவதான் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான்னா நீ அவ கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. எந்திரி, சாப்பாடு எடுத்து வை. இங்க இருங்க, என்ன 3 பேர் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு வாங்க. பா எனக்கு பசிக்கல. ஏத்தா எனக்கு பசிக்குதுதா, எனக்காக நீ சாப்பிட வருவியே வரமாட்டியா? அத்தா லட்சுமி, டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், போ போய் எடுத்து வை போ. அத்தா ஆண்டாளு, அப்பா சொல்றேன்ல, வா சாப்பிடலாம். எந்திரிச்சு வா, வா வாத்தா வா. அது அது ஒன்றும் இல்லை லட்சுமி, நம்ம புள்ள சந்தோஷமா இருக்குன்னு யாரோ கண்ணு வச்சிருக்காங்க, அதான் திருஷ்டி வச்ச மாதிரி இப்படி ஆயிப்போச்சு. சரி, அதெல்லாம் சரியாயிடும். அத்தா ஆண்டாளு, இந்தா சாப்பிடுதா. இல்ல வேண்டாம். இந்தா சாப்பிடுதா, சாப்பிடு. எல்லாம் போக போக சரியாயிடும்தா. இந்தா. பா நானே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்கப்பா, நீங்க சாப்பிடுங்க. சரி சரி சாப்பிடு. ஏத்தா அவளுக்கு குழம்பு ஊத்து. ம். எனக்கு என்ன ஒரு வருத்தம்ட்டா, என்னால இந்த பாரதிக்கும் ஆதிக்கும் ஒரு சண்டையாகி போச்சு. இப்படியெல்லாம் ஆகும்ட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த ஸ்வேதாவுக்கு போனை போட்டிருக்க மாட்டேன். இந்த மனுஷன் நல்லவரா கெட்டவரா? இவர் உண்மையாவே நல்லது பண்றாரா இல்ல மாப்பிள்ளை மேல இருக்க கோவத்துல கெட்டது பண்ணிட்டு இருக்காரா? புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏத்தா ஆண்டாளு, கேரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். கருத்தா, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செய். யார் என்ன சொன்னாலும் அப்பா உன் கூட நிப்பேன். ஆம் பவித்ரா, அம்மா மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவரும் சாப்பிடட்டும். ஏய், ஏதாவது உனக்கு புத்தி இருக்கா லட்சுமி? திருப்பி ஆகும்போது 7:30 கூட்டுறதுக்கா? நீங்க தானே ஆண்டாள் கிட்ட எதையும் மனசுல வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு, நான் சொன்னது என் புள்ள ஆண்டாளுக்கு மட்டும்தான், அம்புட்டு பேருக்கும் கிடையாது. அப்போ மாப்பிள்ளை வேணும்னு சொல்றீங்களா இல்ல வேண்டான்னு சொல்றீங்களா? யாரு, எனக்கு என் புள்ள வேணும். அது என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். இது நாள் வரைக்கும் என் முன்னால ஒரு பையன் என்னை எதிர்த்து பேசுனதில்லை. ஆனா ஆண்டாள் புருஷன் என்னை கை நீட்டி அடிச்சுட்டு போறான். இங்காரு, வேற எவனாவது என் மேல கையை வச்சிருந்தான் கல்யாணம் கை இல்லாம பண்ணிருப்பேன். ஆனா என்ன பண்றது, கை வச்சது என் மாப்பிள்ளைய போயிட்டானே. என் பிள்ளைக்கு வேற அவனை பிடிச்சிருக்கு. என் பிள்ளைக்காக இந்த அவமானத்தை தாங்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லைல்ல. ஆண்டாளுக்கு மட்டும் பிடிக்காத புருஷனா இருந்திருந்தான்னா என் மேல கையை வச்சதுக்கு அவனை ஒரே வெட்டு, கை 2 துண்டா கீழே விழுந்திருக்காது. ஆனா என்ன பண்றது, ஆண்டாளுக்கு அவனை பிடிக்குமே. என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதானே எனக்கும் பிடிக்கணும். அப்படித்தானே இப்படி வருஷமா நான் இருந்திருக்கேன். சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. முடிஞ்ச பிரச்சனையை இப்ப திரும்ப திரும்ப பேச வேண்டாம். ஏத்தா, நீ என்னமோ நானே போய் மாப்பிள்ளை கூட சண்டை போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யாரு, நீயே சொல்லு, இன்னைக்கு நடந்ததுல என் மேல ஏதாவது குத்தம் இருக்கா? மாப்பிள்ளை தானே நேரா வந்து எடுத்த உடனே வாடா போடான்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டு போனாரு. எனக்கு தெரியல, நான் என்ன முன்ன மாதிரி இருக்கேன்னா இப்போ? ஆண்டாளுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் அப்பத்துல இருந்து என்ன நான் மாத்திக்கிட்டேனா இல்லையா?